தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் முருகன் என்ற ஒரு ஏழை இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய குடும்பம் மிகவும் கஷ்டத்தில் இருந்தது. அவன் அப்பா உடம்பு சரியில்லை. அம்மா வீட்டு வேலை பார்த்துதான் குடும்பத்தை நடத்தினார். ஒரு நாள் முருகன் வேலை தேடி அருகிலிருந்த குளம் பக்கம் போனான். அங்கே சிலர் நண்டு பிடித்து விற்று நல்ல பணம் சம்பாதிக்கிறார்கள் என்று அவன் பார்த்தான். அதை பார்த்த முருகன் யோசித்தான். நானும் நண்டு பிடித்து விற்றால் குடும்பத்துக்கு உதவ முடியுமல்லவா? அடுத்த நாள் காலை அவன் ஒரு சிறிய கூடை எடுத்துக்கொண்டு குளத்துக்கு சென்றான். மண்ணிலுள்ள துளைகளில் கையை வைத்து மெதுவாக நண்டு பிடிக்க ஆரம்பித்தான். முதலில் அவனுக்கு பயமாக இருந்தது. சில நண்டுகள் கையை பிடித்து கடித்தன. ஆனாலும் அவன் மனம் தளரவில்லை. ஒரு நாள் முழுக்க உழைத்த பிறகு அவன் 10 நண்டுகள் பிடித்தான். அதை அருகிலிருந்த சந்தைக்கு கொண்டு சென்று விற்றான். அந்த நாளில் அவனுக்கு சிறிது பணம் கிடைத்தது. அவன் அந்த பணத்தை அம்மாவிடம் கொடுத்தான். அம்மா மிகவும் மகிழ்ந்தார். அதன் பிறகு முருகன் ஒவ்வொரு நாளும் நண்டு பிடித்து சந்தையில் விற்க ஆரம்பித்தான். மெதுவாக அவன் நன்றாக கற்றுக்கொண்டான். எங்கே நண்டு அதிகம் இருக்கும், எப்படி எளிதாக பிடிக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டான். சில மாதங்கள் கழித்து அவன் நூற்றுக்கணக்கான நண்டுகள் பிடித்து விற்க ஆரம்பித்தான். சந்தையில் அவன் பெயர் பிரபலமானது. பிறகு முருகன் ஒரு பெரிய பிளாஸ்டிக் தொட்டி வாங்கி அதில் நண்டுகளை உயிருடன் வைத்துக்கொண்டு விற்க ஆரம்பித்தான். ஹோட்டல்கள் கூட அவனிடமிருந்து நண்டு வாங்க ஆரம்பித்தன. காலம் செல்ல செல்ல முருகன் சிறிய வியாபாரியிலிருந்து பெரிய நண்டு வியாபாரி ஆனான். அவன் வீட்டை சரி செய்தான். அப்பாவுக்கு நல்ல சிகிச்சை செய்தான். ஒரு நாள் கிராமத்தில் உள்ள இளைஞர்களிடம் அவன் சொன்னான், வேலை சிறியது பெரியது என்று இல்லை, உழைப்பும் நம்பிக்கையும் இருந்தால் எந்த வேலையிலும் வெற்றி பெறலாம். அதன் பிறகு அந்த கிராமத்தில் பலரும் நண்டு வியாபாரம் செய்து நல்ல வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார்கள். கதையின் நற்பாடு: எந்த வேலையையும் சிறியது என்று நினைக்கக்கூடாது. உழைத்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம்.